ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 3.0 ஆட்சி காலத்தில் சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்திருப்பது உண்மை. பொருளாதாரத்தில் பலம் பொருந்திய பல நாடுகள் இந்தியாவோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள ஆர்வத்தோடு முன்வருகின்றன. ஜப்பான், தென்கொரியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து மற்றும் 27 நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்துள்ளன. மேலும் ஆசியான், சாப்டா, சிலி மற்றும் மெர்கசர் நாடுகளுடனும் முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தங்கள் செயல்பாட்டில் உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தையும் சர்வதேச பங்களிப்பையும் பாராட்டி பல்வேறு நாடுகள் அவருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளன. இதுவரை இஸ்ரேல், நமீபியா, பிரேசில், குவைத் உள்பட 25க்கும் மேற்பட்ட நாடுகளின் விருதுகளை பெற்றுள்ளார் நமது பிரதமர். சமீபத்தில் ஜோர்டன் இளவரசர் உள்ளிட்ட பல தலைவர்கள் தாங்களே சாரதிகளாகி தங்களது காரிலேயே பிரதமரை அழைத்துச் சென்ற நிகழ்வுகளை பார்த்து உலகமே வியந்தது. இந்த சூழலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த புதன்கிழமை 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றார். ஏற்கனவே பூகோள அரசியலில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இப்போது அமெரிக்கா, ஈரான் இடையிலான போருக்கான முகாந்திரங்களும் ஏற்பட்டு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ள இஸ்ரேல் பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் நகரில் இறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தனது மனைவி சாராவுடன் நேரில் வந்து வரவேற்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவும் கட்டியணைத்து நலன் விசாரித்து தங்கள் நேசத்தை பரிமாறிக்கொண்டார்கள். விமான நிலையத்தில் பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது. இரு நாட்டு தேசிய கீதங்களும் அங்கே இசைக்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இடையே இருக்கும் நட்பை பார்த்து இஸ்ரேல் இந்திய அதிகாரிகள் பூரித்து போனார்கள். இந்த வீடியோவை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு வெல்கம் மை டியர் மோடி என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பிறகு திரு நெத்தன்யாஹூ பிரதமர் திரு நரேந்திர மோடியை இஸ்ரேல் நாடாளுமன்றமான கனெசெட்டுக்கு அழைத்துச் சென்றார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நுழைந்தபோது மோடி மோடி என இஸ்ரேல் எம்பிக்கள் உற்சாகமாக கோஷம் எழுப்பி வரவேற்றனர். பிறகு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் சிறப்புரையாற்றினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நிகழ்த்திய உரையை உலகம் உன்னிப்பாக கேட்டது. அதற்கு முன்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்று பேசிய இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ உலக அரங்கில் சிறந்த தலைவர் மோடி என்று பிரதமருக்கு புகழாரம் சூட்டினார். பிரதமர் மோடியின் இஸ்ரேல் வருகை தம்மை நெகிழச் செய்வதாக கூறிய திரு நெத்தன்யாஹூ மோடி தனக்கு நண்பர் என்பதை விட சகோதரரை போன்றவர் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவும் இஸ்ரேலும் பல நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றன. இந்தியா சக்தி வாய்ந்த நாடு என்று குறிப்பிட்ட திரு நெத்தன்யாஹூ கடந்த 2017இல் பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்ரேல் வந்திருந்தபோது இருவரும் கடற்கரையில் நடந்து சென்றதை நினைவு கூர்ந்தார். அந்த சந்திப்புக்கு பிறகு இரு நாடுகளின் வர்த்தகம் இரட்டிப்பாகவும், ஒத்துழைப்பு 2 மடங்காகவும், புரிதல் 4 மடங்காகவும் உயர்ந்துள்ளதாகவும் பெருமையோடு அவர் தெரிவித்தார். இதையடுத்து பிரதமர் திரு மோடி சிறப்புரை நிகழ்த்தினார். இஸ்ரேல் இந்தியாவால் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட அதே நாளில்தான் நான் பிறந்தேன். இங்கு உரையாற்றுவது ஒரு சிறப்பு மற்றும் மரியாதை. இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான உறவு இன்று நேற்று தொடங்கியது அல்ல, இது 2000 ஆண்டுகளுக்கு மேலானது என்று குறிப்பிட்ட பிரதமர் யூதர்களின் புனித நூல்களான தால்முட் மற்றும் எஸ்தர் புத்தகம் ஆகியவற்றில் இந்தியாவுடனான வணிக தொடர்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதத்தை எதுவும் நியாயப்படுத்த முடியாது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் உங்கள் வேதனையை உணர்கிறேன். மும்பை தீவிரவாத தாக்குதலும் இஸ்ரேலில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலும் ஒன்றுதான். பொதுமக்களை கொல்வதை நியாயப்படுத்த முடியாது. தீவிரவாதம் அமைதியை கெடுக்கிறது. சமூகத்தை அழிப்பதுதான் தீவிரவாதத்தின் நோக்கம். தீவிரவாதத்தில் இரட்டை நிலை இருக்க முடியாது. தீவிரவாத விஷயத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா உள்ளது. இப்பகுதியில் நிலையான அமைதி நிலவ வேண்டும் என இந்தியா விரும்புகிறது என்று தனது உரையில் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி.
பாலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய நேரம் வந்துள்ளது. அமைதிக்கான பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்துகிறது. இந்தியாவில் யூதர்கள் அச்சமின்றி வசிக்கின்றனர். இந்தியா யூதர்களின் தாய்நாடாக உள்ளது. நமது உறவு ரத்தம் மற்றும் தியாகத்தால் எழுதப்பட்டுள்ளது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து இந்தியாவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா உலக அளவில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கண்டு வருகிறது. கடந்த 2006 குஜராத் முதலமைச்சராக இங்கு வந்தேன். பின்னர் 2017 பிரதமராக இஸ்ரேல் வந்தேன். அதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஈடுபாடு அதிகரித்தது. வர்த்தகம், முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி சார்ந்த பணிகளில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றும் பிரதமர் திரு மோடி தனது உரையில் தெரிவித்தார். இதையடுத்து நாடாளுமன்ற தலைவர் அமீர் ஒஹானா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் உயரிய கௌரவ பதக்கமான ஸ்பீக்கர் ஆஃப் தி கெனசெட் பதக்கத்தை அணிவித்தார். இந்தியா இஸ்ரேல் இடையிலான உத்தி சார்ந்த உறவை வலுப்படுத்த பிரதமர் திரு மோடி அளித்த மிகச்சிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக இந்த பதக்கம் வழங்கப்பட்டது. இஸ்ரேல் நாடாளுமன்ற பதக்கத்தை பெற்ற முதல் உலக தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆவார். கடந்த 2018 ஆண்டு பாலஸ்தீனம் சென்ற திரு மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய இரு நாடுகளின் உயரிய விருதை பெற்ற முதல் உலக தலைவர் என்ற பெருமை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கிடைத்துள்ளது. இதையடுத்து இஸ்ரேல் அதிபர் திரு ஐசக் ஹெர்சாகையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இஸ்ரேல் சென்ற பிரதமர் திரு மோடிக்கு அங்குள்ள இந்தியர்கள் ஜெருசலேமில் உள்ள கிங் டேவிட் ஹோட்டலில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து திரு நெத்தன்யாகு ஏற்பாடு செய்திருந்த விருந்து நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்தார். அப்போது அவரை வரவேற்ற இஸ்ரேல் பிரதமர் இந்திய பாரம்பரிய உடை அணிந்திருந்தார். இது திரு நரேந்திர மோடியை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. திரு நெத்தன்யாகுவின் இந்த செய்கையானது இந்தியா இஸ்ரேல் இடையேயான வலுவான பங்களிப்பை உறுதிப்படுத்துவதோடு இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு, ராஜ்ஜிய உறவுகளை பிரதிபலிப்பதாகவும் மோடி நெத்தன்யாகுவின் தனிப்பட்ட பிணைப்பை உறுதிப்படுத்துவதாகவும் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இந்திய உடை அணிந்தது பற்றி இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது வலைதள பக்கத்தில், எங்களது விருந்து நிகழ்ச்சிக்கு முன்னதாக நான் எனது நண்பர் திரு நரேந்திர மோடியை இந்திய பாரம்பரிய உடையணிந்து ஆச்சரியப்படுத்தினேன் என்று இந்தியில் ட்வீட் செய்திருந்தார். பிறகு இருவரும் இணைந்து ஜெருசலேமில் நடைபெற்ற தொழில்நுட்ப கண்காட்சியை பார்வையிட்டனர். ஹிட்லர் ஆட்சியின் போது கொல்லப்பட்ட யூதர்கள் நினைவாக ஜெருசலேமில் அமைக்கப்பட்டுள்ள ஹோலோகாஸ்ட் நினைவு அருங்காட்சியகத்தை பிரதமர் திரு மோடி பார்வையிட்டு உயிரிழந்த யூதர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். பிறகு இஸ்ரேல் அதிபர் திரு ஐசக் ஹெர்சாகை சந்தித்து இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்தார். பின்னர் வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்து திரு நரேந்திர மோடியும் திரு நெத்தன்யாகுவும் முக்கிய ஆலோசனை நடத்தினர். நிறைவாக அவர்களது முன்னிலையில் இந்தியா இஸ்ரேல் இடையே 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 10 முக்கிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. குறிப்பாக வேளாண்மை தொழில்நுட்பங்கள், செயற்கைக்கோள் தரவுகள், UPI பணப்பரிமாற்றம் உள்ளிட்டவை தொடர்பாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதன்பின் இந்தியா புறப்பட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடியை இஸ்ரேல் பிரதமர் திரு நெத்தன்யாகு, அவரது மனைவி சாரா ஆகியோர் உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இதற்கு முன்பு கடந்த 2017 ஆண்டு இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். அதன்பின் 9 ஆண்டுகள் கழித்து மேற்கொண்ட இந்த அரசுமுறை பயணம் சர்வதேச அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.